கொடநாடு சம்பவ எதிரிகளுக்கு வெளிநாட்டிலிருந்து அழைப்பு. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திடுக் தகவல். கள்ளச்சாராயம் விற்றால் ஆயுள் தண்டனையுடன் 10 லட்சம் ரூபாய் அபராதம். தமிழக அரசு அதிரடி. அரசு மதுபானங்களில் கிக் இல்லை, கள்ளச்சாராயத்தில்தான் உள்ளது. திமுக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சர்ச்சை பேச்சு. பட்டாசு ஆலை வெடிவிபத்துக்கு திமுக அரசின் மெத்தன போக்கே காரணம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. பட்டாசு ஆலை வெடிவிபத்து தொடர்பாக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தல். தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்ட போலீசாருக்கு வழங்கப்பட வேண்டிய பயணப்படி வழங்கப்படவில்லை. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. சோத்துப்பாறை அணையை தூர்வார வேண்டும், அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை. புதுச்சேரியைச் சேர்ந்த ஆயுள் தண்டனை கைதியை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. 3 நாட்கள் சிபிஐ காவல் நிறைவு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்றத்தில் ஆஜர். நேபாளத்தில் நிலச்சரிவு, குழந்தைகள் உட்பட 9 பேர் பலி. நீதித்துறை முற்றிலும் நேர்மையாக புனிதமாக இருக்க வேண்டும், மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பேச்சு. சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல், அமெரிக்காவின் மத சுதந்திர அறிக்கைக்கு இந்தியா கண்டனம். ஆப்கானிஸ்தானை தாக்கினால் கடும் விளைவு ஏற்படும், பாகிஸ்தானுக்கு தாலிபான்கள் எச்சரிக்கை. இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல் அதிகரிப்பு, அமெரிக்கா குற்றச்சாட்டு. பலத்த மழைக்கு 5 பேர் பலி. டெல்லியில் பல பகுதிகளில் மின்சாரம் இல்லாமல் மக்கள் தவிப்பு. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.